எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் பிரணவ் நம்மளோட இணைஞ்சிருக்கார். இந்த வீடியோவில் வந்து டாக்டர்கிட்ட வந்து என்ன கேட்க போகிறோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் சமையல் பண்ணும்போது எதை வந்து சேர்த்துக்கலாம், எந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம், முக்கியமாக தவிர்க்க வேண்டிய காய்கறிகளோ இல்லை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது வந்து இந்த தாளிக்கிறது, எண்ணெய் வந்து தேர்ந்தெடுக்கிற எண்ணெயில் ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து தேங்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது, புளி, இந்த மாதிரி விஷயங்கள், மசாலா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி? அதாவது சமைத்த உணவு அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா நம்ம காய்கறிகளை வந்து சமைச்சு சாப்பிடுவோம். மில்லட்ஸு, அப்புறம் தானியங்கள், சாதாரண தானியங்கள், அப்புறம் கூட சுவைக்காக நம்ம சேர்த்தக்கூடியது தான் அந்த உப்பு, சர்க்கரை, புளி, கார வகைகள், இதெல்லாமே நம்ம வந்து சுவைக்காக சேர்த்துறோம். நமக்கு உண்மையாலுமே சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிறுதானியங்கள், தானியங்கள், அப்புறம் இந்த பருப்பு வகைகள், இதெல்லாம் தான் இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்குது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், இதெல்லாம். அப்புறம் இந்த கொட்டை வகைகள், விதை வகைகள், கடலை, நிலக்கடலை, இதெல்லாம் வந்து விதை வகைகள். ஸோ இந்த மாதிரி உணவுகளை பிரிக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஆர்டர் ஆஃப் குக்கிங்கில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா ஸ்டீம்டு ஃபுட்டு. ஸ்டீம்டு ஃபுட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அதாவது சமைக்காத உணவுகள், அது சமைத்த உணவுகளில் பார்த்தோம்னா ஸ்டீம்டு ஃபுட் இஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பாயில்டு, அதுக்கு அடுத்தது தான் அடுத்தது ரோஸ்டடு, ஃப்ரையிங், இதெல்லாம் அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி. சீசனிங்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறது. அந்த தாளிக்கிறது வந்து ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் அதில். ஏன்னா தாளிக்கிறதுல வந்து பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெயோட அளவு வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு டீஸ்பூன் ஊற்றுறீங்கன்னா போதும் ஒரு ஃபேமிலிக்கு. அப்படியா? ஆமாம். ஓ, நம்ம எப்படி தாளிக்கிறதுல ஜெனரலாக வந்து தாளிக்கிறதுல எண்ணெயை விட்டுட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் இருக்கும், உளுத்தம் பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இருக்கும், அப்புறம் கருவேப்பிலை இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டீஸ்பூன் போடுங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே டாக்டர், நேற்றுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது எண்ணெய் அப்படின்னு, அந்த பாயிண்ட்டு. அதாவது எண்ணெய் வந்து புகைய விடக்கூடாது, அதில் வந்து ஸ்மோக் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன தாளிக்கிறதுக்கெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கணும். ஸ்மோக் வர வரைக்கும், அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரைக்கும் விட்டிங்கன்னா அது வந்து விஷத்தன்மையாகும். ஸோ அந்த ஆயில், அந்த ஃபேட் வந்து உங்களுக்கு பேட் ஃபேட் ஆகிடும். ஈவன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரதுக்குள்ள முன்னாடியே நீங்கள் போடணும். ஸோ அதே மாதிரி புளி வந்து எப்படி டாக்டர்? புளி வந்து நிறைய நம்ம சேர்த்துறோம். புளி வந்து நம்ம எதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம்னா சுவைக்காக தான் சேர்த்துறோம், புளிப்புக்காக. அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அளவான தான் புளி சேர்த்திக்கணும். அந்த புளி கூட ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து வேறு புளிப்பு தன்மை இருக்கிற எலுமிச்சம்பழம், தக்காளி அதெல்லாம் சேர்த்திக்கலாம். புளி வந்து சத்துக்களை எடுக்கிற தன்மை இருக்குது அந்த உணவில். ஈவன் நம்ம வந்து வெஜிடபிள்ஸில் இந்த பெஸ்டிசைடோட விஷத்தன்மையை முறிக்கிறது கூட நம்ம அதுதான் போடுறோம். ஈவன் நம்ம கருணைக்கிழங்கோ இல்லை சேனக்கிழங்கோ கை வைக்காமல் அரிக்காமல் இருக்கணும்னா அது வந்து அதில் புளி கரைசலில் தான் போட்டு கழுவுவோம். அது வந்து அந்த தண்ணியவே நீக்கிடும். புளி கரைசல் வந்து நீங்கள் ஊற்றும் போது காய்கறிகளோட சத்துத்தன்மையை குறைச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் புளியை வந்து குறைக்கிறது நல்லது. எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்திக்கலாம். நம்ம இங்கே சாந்திவனாவில் கூட நம்ம சமையலில் வந்து இங்கே புளியே இருக்காது. புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் இல்லைன்னா தக்காளி. அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் வந்து பாயில் பண்ணி கொடுக்குறாங்க. நீர் சத்து காய்கறி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காய்கறிகள்னு நம்ம வந்துட்டோம்னா அதில் அகெயின் சூஸிங் த பெஸ்ட் வெஜிடபிள் வந்து அதிகமாக நீங்கள் தண்ணி காய்கறிகளை வந்து பயன்படுத்தணும். காட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கொடி வகைகள், அதாவது நீர்ப்பூசணி, சுரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், ஸோ இந்த மாதிரி கொடி வகைகள் காய்களில் வந்து கார்டன் வரதெல்லாம் பாட்டில் கார்டு, இதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம், நிறையா சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் காய்கறி எடுக்கலாம். ஈவன் நீங்கள் 2 கப் காய்கறி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு பிடி அரிசிக்கு வந்து 2 பிடி அந்த கொடி வகை. இதனால என்னென்னா உங்களோட அதிகமான தானியம் சேர்த்துக்கிறது வந்து குறையும். உங்களுக்கு அதிகமாக டயட்ரி ஃபைபர் கிடைக்கும்.
இந்த காய்கறி பழங்கள்ல தான் அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஈவன் மோஷன் கிளியராக போகிறதுக்கு கூட டயட்ரி ஃபைபர் அதிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஈவன் ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட் இருக்கு. அதிகமாக காய்கறிகள் சாப்பிட்றதுனால சுகர் வராமல் தடுக்கலாம். ஈவன் பிபி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பிபி இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, ஈவன் உடல் பருமனாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே கலோரி கம்மியாக கொடுக்கணும். அதாவது அதிகமான எரிசக்தி இல்லாத உணவாக கொடுக்கணும். தானியங்கள்ல அதிகமான எரிசக்தி இருக்கு, அதிக கலோரி இருக்கு. காய்கறிகள்ல குறைவான அளவு தான் இருக்கு. அதனால காய்கறிகள் எவ்வளவு வேணா சாப்பிடலாம். plenty of vegetables can be taken. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நீர்ச்சத்து காய்கறிகள். மற்றது ஈவன் இந்த டியூபர், இந்த கிழங்கு வகைகளுக்கு வந்து கம்மியான ப்ரையாரிட்டி கொடுக்கும். பட் ஸ்டில் யூ கேன் டேக் இட். ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டாவது கேட்டகரியில் வரும். ரெண்டாவது கேட்டகரி கிழங்கு பூமிக்கு கீழே வரும். ஓகே. ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய காய்கறிகள் அப்படின்னா, அவாய்ட் பண்ண வேண்டிய காய்கறிகள்னு வந்து யாருக்காவது ஏதாவது காய்கறிகள் அலர்ஜிக்காக இருந்துச்சுன்னா, இது சாப்பிட்டா அவங்களுக்கு சூட் ஆகாது, ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். மற்றபடி எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளும். கத்திரிக்காய் நிறைய பேர் போகிறதே கிடையாது. கத்திரிக்காய் வந்து பெரும்பாலானவங்க சாப்பிடாத காரணம் வந்து கத்திரிக்காய் அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு. அவங்க வந்து கத்திரிக்காய் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பல வகையான காய்கறிகளுக்கு பல பேர்த்துக்கு வந்து அலர்ஜி இருக்கும். அது அவங்க எது அவங்களுக்கு அலர்ஜி காஸ் பண்ணுதுங்கிறத பார்த்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். தைராய்டுக்கு வந்து இதெல்லாம் கூடாதுன்றாங்க. தைராய்டு இருக்கிறவங்க க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், பூ வகைகள், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேபேஜ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன பிரச்சனை இல்லை, அதில் வந்து தைராய்டு காசிங் அந்த தன்மை இருக்குது. அந்த பூ வகைகள் காய்கறிகள்லாம். ஸோ இப்போ வந்து காய்கறிகள்னு பார்த்துட்டோம், பழங்கள் பார்த்துட்டோம். ஃபுட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்? நம்ம ஃபுட்டு வந்து இயற்கை மருத்துவத்தில் ஆர்டர் பண்ணுறது எப்படி பார்க்கணும்னா, இந்த ஃபுட் சுட் பி அன்ப்ராசஸ்டு. அதாவது ப்ராசஸ் பண்ணாத உணவுகள், அதுதான் இயற்கை உணவு. இயற்கை மருத்துவத்தில் இயற்கை உணவு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். மனிதனுக்கு உகந்த உணவு அப்படின்னு எதுன்னு பார்ப்போம்னா, நம்மளோட எவால்யூஷன் படி பார்த்தோம்னா, இப்போ குரங்கு வந்து எதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம்? பழங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பழங்கள் கிடைக்காத பட்சத்தில் எதுக்கு போவாங்க? வெஜிடபிள்ஸ் போவாங்க. அதுக்கடுத்தது நட்ஸுக்கு போவாங்க. அதுக்கடுத்தது தானியங்களுக்கு போவாங்க. அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா இந்த லீவ்ஸ்க்கு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட இது இருக்கணும். எதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது தேவையில்லையோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைஸ் எல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. ஃபீல்டில் விளையுது, அதை நெல்லில் இருக்கிற அந்த உமியை எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை மில்லிங் பண்ணணும், அதை வந்து பாலிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் கூட ஏதாவது சேர்க்கணும், அப்படி தான் சாப்பிட்டாகும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. பட் இதே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து வருது, அதை நீங்கள் கழுவுறீங்க, சாப்பிட்றீங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் நேச்சுரல் ஃபுட், 100% நேச்சுரல். ஃப்ரூட்ஸ் ஆர் மோஸ்ட் நேச்சுரல். அதுக்கடுத்தது வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் நீங்கள் ராவா சாப்பிடலாம், பட் ராவா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ உகந்தது இல்லை, உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் பிடிக்கிறது. ஃப்ரூட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி வெஜிடபிள்ஸ். தேர்ட் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்ததான் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க ராவா சாப்பிட்றதுக்கு? நட்ஸு. நட்ஸை வந்து சோப் பண்ணி சாப்பிடலாம். ஊற வச்ச நிலக்கடலையாக இருக்கலாம். ஸோ எல்லா நட்ஸ் வெரைட்டிஸை வந்து ஊற வச்சு சாப்பிடணும். ஸோ அதில் எவ்வளோ நேரம் ஊறணும்? மினிமம் ஒரு ஓவர் நைட் சோப் பண்ணலாம், இல்லை 1 hour சோப் பண்ணலாம். 1 hour சோப் பண்ணலாம். சோப் பண்ணிட்டு இப்போ வந்து தோலெல்லாம் எடுக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாதாம் எல்லாம் பாதாம் மட்டும் தோல் எடுத்து சாப்பிட்றது நல்லது. வேர்க்கடலை அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம், தோல் எடுக்கணும்னு அவசியம். ஸோ 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வேர்க்கலையா? நீங்கள் ஈவன் நீங்கள் 1 நாள் விட்டு முளைக்கட்டி கூட சாப்பிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு 1 நாள் விட்டிங்கன்னா அதில் ஸ்ப்ரவுட் ஆகிடும். வேர்க்கடலை ஸ்ப்ரவுட் ஆகிடும். வேர்க்கடலை எடுக்கிற ஸ்ப்ரவுட் ஆகிறது 24 hours கிட்ட ஆகும். பட் நீங்கள் க்ரீன் பாசி பயிரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஸ்ப்ரவுட் ஆகும். இதில் என்னென்னா, இதை ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணுறதுல அது ஈஸியாக கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பூஞ்சான் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணுற அந்த ப்ராசஸ்லேயே நடுவுலேயே 2-3 தடவை கழுவிக்கிறது ரொம்ப நல்லது. வேர்க்கடலைன்னு சொல்லும்போது ஞாபகம், இந்த வேர்க்கடலை இருந்து நம்ம பால் எடுக்கலாம். அந்த மாதிரி உணவுகள் எப்படி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நீங்கள் அப்படியே ஹோல் ஃபார்மில் எடுக்க சாப்பிட்டுக்கிறது தான் நல்லது. அல்டர்னேட் டேஸ் உங்களுக்கு இது சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்கும் போது நீங்கள் வேணால் ஒரு டைம் நீங்கள் பால் பவுடர் எடுத்து சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பாட்டு வேணும் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையான ஃப்ரூட்ஸு, காய்கறி, அப்புறம் வந்து அடுத்தது என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அடுத்து இந்த ஆர்டர் ஆஃப் ஈட்டிங்கில் நட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் மில்லட்ஸ் சாப்பிடலாம்.
தானியங்கள், அதாவது சிறுதானியம், அதுக்கு அடுத்தது தானியம். இதுக்கு நடுவில் நீங்க கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள். ஸோ கீரையெல்லாம் நம்ம வந்து மசிச்சு அந்த மசியல் மாதிரி பண்ணுறோம், கூட்டு மாதிரி பண்ணுறோம், கூட்டு அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஆர்டர் ஆஃப் ஈட்டிங்கில் இந்த அன்ப்ராசஸ்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஈவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள்லேயே மருந்துங்கிற அதிகாரத்தில் கிட்டத்தட்ட அந்த 10 குறள்லையும் அவர் உணவு பற்றி தான் சொல்றாரு திருவள்ளுவர். அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச குறள் என்னன்னா, மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அதாவது மாறுபாடு இல்லா உண்டினா ஒன்று கன்டாமினேட் ஆகாம, ஒன்று கெட்டு போகாதது, இன்னொன்று ப்ராசஸ் பண்ணாது. மாறுபாடு இல்லாததுன்னா ப்ராசஸ் பண்ணாது. மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின்னா ப்ராசஸ் பண்ணாத உணவை தவிர்த்துட்டு, சரி ப்ராசஸ் பண்ண உணவை தவிர்த்துட்டு ப்ராசஸ் பண்ணாத உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஆயில் நீடிக்கும், ஊறுபாடு இல்லை உயிருக்கு, உங்களோட உயிருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் உணர்ந்திருக்காங்க. அன்ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு போகும். அப்போ வந்து ப்ராசஸ்டு ஃபுட்னா இப்போ மாதிரி நம்ம ஜங்க் ஃபுட்டு, இந்த பேக்கெட்டட் ஃபுட்டெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து ப்ராசஸ்டு ஃபுட்னா ஜஸ்ட் இந்த மில்லட்ஸ், அரிசி வகைகள், இந்த மாதிரி தானிய வகைகளை தான் ப்ராசஸ் பண்ணி வந்துருக்க போறாங்க. பாயில்டு, ஸ்டீம்டு, இந்த மாதிரி ஆன ப்ராசஸிங் தான் இருந்திருக்கும் அப்போலாம். ஸோ அதையவே தவிர்த்துட்டு அவர் மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுன்னு அப்பவே சொல்லியிருக்காரு. நம்ம இன்னைக்கு லேஸ் குர்குரேலாம் வந்து டோட்டலி ஜங்க் அண்ட் டோட்டலி 100% ப்ராசஸ்ட் ஃபுட். அப்புறம் இன்னொரு விஷயம் டாக்டர், இங்கே தர்மஸ்தலாவில் பார்க்கும்போது இந்த எள்ளு ஜூஸ் நிறைய இடத்துல இருக்குது. எள்ளு ஜூஸ் எதுக்காக நிறைய எள்ளு ஜூஸ்? இந்த ஏரியாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாகவே எள்ளு ஜூஸ் வந்து எல்லா பக்கமுமே கிடைக்கும். எள்ளு வந்து இப்போ நம்ம எப்படி மாட்டு பால் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அது வந்து சீட் ஜூஸஸ், ஆல்மண்ட் ஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பீனட் மில்க் பார்ப்போம். அதே மாதிரி இது எள்ளு பால். எள்ளு பாலில் நாட்டு சக்கரை சேர்த்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஜஸ்ட் கரும்பு ஜூஸ்லாம் குடிக்கிற மாதிரி. அதில் வந்து ஜஸ்ட் எள்ளை வந்து சோப் பண்ணுறது, எள்ளை வந்து நினச்சி ஊற வச்சுட்டு அது ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணால் பால் வரும். அந்த பாலில் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அது நல்ல ஒரு டேஸ்டான பால். ஈவன் ஹெல்தி ட்ரிங்க் ஆஸ் வெல். ஸோ அது என்ன, அதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல ஃபேட் இருக்குது, குட் குவாலிட்டி ஃபேட், இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எப்போ எடுத்துக்கலாம்? நம்ம டெய்லி ஏதாவது டைம் இருக்கா, இல்லை எப்போ வேணால் எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான இது ஒரு நல்ல ஜூஸாக யூஸ் ஆகும். ஸோ ஐயங்கார் கிச்சனில் சீக்கிரமே வந்து எள்ளு ஜூஸ் பார்க்கலாம். You can make எள்ளு ஜூஸ், you can make almond juice, you can make peanut milk. இது எல்லாம் எல்லா வகையான நட்ஸ்ல இருந்து எடுக்கிற மில்க் வெரைட்டிஸும் நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ மில்க்குன்னு பார்க்கும்போது பால் டைரெக்டாக பால் வச்சு அதுலேருந்து தயிர் மோர் எடுக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பாலில் கூட எடுக்கலாம். தேங்காய் பாலில் நம்ம எடுத்து பிளான்ட் பேஸ்டு டயட்டில் பார்த்தோம்னா தேங்காயிலேருந்து பால் எடுக்கலாம், நிலக்கடலையிலேருந்து பால் எடுக்கலாம், எள்ளுலேருந்து பால் எடுக்கலாம், பாதாம்லேருந்து பால் எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேருந்துமே சோயாலேருந்து பால் எடுக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே தயிரும் நீங்கள் பண்ணலாம், இது எல்லாத்துலேயும் நீங்கள் மோர் பண்ணலாம். அதிகமாக வடிக்காமல் ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் வடிச்சிங்கன்னா டயட்ரி ஃபைபர் கூட கிடைக்கும். ஃபைபர் இப்போ உங்கள்கிட்ட நிறைய கற்றுருக்கோம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம், டெலிவரி எப்படி பார்த்துக்கலாம், அன்றாட வாழ்க்கையில் எந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம வந்து வாழலாம் அப்படிங்கிறத கேட்டுட்டோம். இப்போ வந்து உங்களுடைய அந்த அனுபவத்தில் இதில் வந்து நீங்கள் சந்தித்த ஒரு சேலஞ்சிங்கான ஏதாவது ஒரு கேஸ் நீங்கள் டீல் பண்ணது, அது வந்து அலோபதியில் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சில சமயத்தில் வந்து கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணி உங்கள்கிட்ட வந்த அந்த பேஷண்ட்டோ இல்லை நீங்களோ ஒரு சந்தோஷமாக ஒன்று பார்த்த ஒரு விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்க? முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அலோபதியில் பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்னு சொல்லி எதையுமே ஒதுக்க மாட்டாங்க. ஸோ தே வில் மேனேஜ் எவ்ரி திங். ஸோ தட் இஸ் ஸோ மச் நெசசரி ஆல்சோ. மாடர்ன் மெடிசன் வந்து இயற்கை மருத்துவர்கள் வந்து நம்ம கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா எமர்ஜென்சிக்கு அது ஒன்று தான் அலோபதி. பட் ஆஃப்டர் தட் அவங்க வாழ்க்கை முழுக்க மெடிசன் எடுத்துகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் சொல்கிறேன். ஸோ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லி, அதாவது குடலில் புண்ணு,
குடலில் நிறைய புண்கள் வந்துடும். டெய்லி அவங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அந்த புண்ணு சரியே ஆகாது. அந்த குடலில் இருக்கிற புண்ணுலேருந்து டெய்லி மோஷனில் அட்லீஸ்ட் 50 to 100 ml பிளட் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க, மெசக்கால்னு சொல்லி. எனக்கு வந்து பேஷண்ட் வந்து டெய்லி 2 வேளை அந்த மெடிசின் சாப்பிடணும். உள்ளார மெசக்காலுங்கிற அந்த டேப்லெட் சாப்பிடணும். ஈவன் மெடிக்கேட்டட் ஸ்டீராய்டல் எனிமா பர் ரெக்டல் ஆசனவாய் வழியாக அவங்களுக்கு எனிமா கொடுப்பாங்க. அதுவும் மெடிக்கேட்டட் எனிமா, மருந்து எனிமா. இது எடுத்தால் தான் அவருக்கு வந்து அந்த ரத்தம் வராமல் இருக்கும். ஸோ அப்படி ஒரு கண்டிஷன். ஈவன் அது எடுத்தாலுமே ஒவ்வொரு சில சமயம் மோஷனில் பிளட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்தார். ஸோ எப்போவுமே அந்த டிபெண்ட்டாக இருப்பார். அந்த மெடிசின் சாப்பிட்டா தான் அவருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்தப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் நம்மளோட டயட் கொடுத்தோம், நம்ம இயற்கை மருத்துவ சிகிச்சைகள்லாம் கொடுத்தப்போ ஃபஸ்ட்டு டேவே அவருக்கு வந்து பிளட் ஸ்டாப் ஆச்சு. அடுத்த நாளில் அப்படியே ஈவன் மெடிசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம். அலாங் வித் மெடிசின், அவர் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்த மெடிசன் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஃபஸ்ட் டே ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு இருந்த மெடிசனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஃபாலோ கூட பண்ணோம். ஈவன் மெடிசன் அந்த மெடிசனோட எஃபெக்ட் இருக்கலாம் இல்லையா, ஆல்ரெடி அது ஹீல் ஆகிருந்துருக்கலாம். ஸோ அதனால் மறுபடியும் 3 மாதம் ஃபாலோ பண்ணோம் வித் நேச்சுரல் டயட். அதுக்கு வந்து நல்ல ரெமெடி கிடச்சிச்சு. அந்த மாதிரி அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ்னால அவங்களுக்கு வந்து மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகும், ஆங்ஸைட்டி ஆகும், ஈவன் அவங்களோட செக்ஸுவல் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும், ஸ்லீப் வந்து ரொம்ப பாதிக்கும், தூக்கமும் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு ஆஃப்டர் 3 months. பட் இதில் என்னென்னா இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், டிலே ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரம் த டே 1 அவருக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு. படிப்படியாக அது ஃபுல்லாக சரியாக ஆகிறதுக்கு 3 மாதம் எடுத்துருச்சு. பட் அதே சமயம் அது ஃபுல்லாக அது வந்து ஹீல் ஆகிடும். அந்த கண்டிஷன் வந்து ட்ரீட் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒன்ஸ் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. பட் வித் இயற்கை மருத்துவத்தில் மருந்து கொடுக்காம அவர் வந்து உணவு முறைகள்னால அவர் வந்து நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்தில் இவருக்கு வந்து 3 மாதத்தில் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டார். அதாவது மெடிசனை வந்து ரொம்பவே குறைச்சிட்டார். ஸோ பர் டே 4 டைம்ஸ் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிட்டவர் 1ங்கிற அளவுக்கு குறைச்சிட்டார். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க, ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் ஆன்லைன் ஃபோன் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் கொடுப்பீங்களா? எப்படி? நான் ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன். ஓகே. அவங்க வந்து வியூவர்ஸ் வந்து இயற்கை முறையில் இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து அதை மருத்துவம் பண்ணுறதுங்கிறது வந்து என்னென்னா அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடச்சிடும். அது மூலமாக க்யூர் பண்ணுறதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ டாக்டர் பிரணவ் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். அவர் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுப்பார். நம்ம கன்சல்ட் பண்ணி கொடுப்பாரு. நம்ம நம்பர் கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஸ்க்ரீன்லேயே அந்த நம்பர் கொடுத்தேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.